திரு சரவணன் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு இன்பதுரை அவர்கள். சார் வணக்கம். கரூர் சம்பவ வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது ஒரு இடைக்கால உத்தரவாகத்தான் இருக்கும் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்க? இடைக்கால உத்தரவு இல்ல, உத்தரவு தான். அதுல வந்து இன்ட்ரீம் பிரேயர்ல மெயின் பிரேயர் வந்துருச்சு. சிபிஐக்கு இது எதற்கும் மாத்திருக்காங்கன்னா, தமிழ்நாடு போலீஸ் மேல லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் வந்துருச்சுன்னு அவங்க சொல்றாங்க. எப்போ வந்து ஒரு ஏஜென்சி மேல லாக் ஆஃப் கான்பிடன்ஸ் வருதோ அப்போ வந்து சிபிஐக்கு போலாங்கிறது நிலைநிறுத்தப்பட்ட தீர்ப்பு. இந்த வழக்குல அதாவது சம்பவம் நடந்த முதல்ல இருந்தே தவறு. எப்படின்னா, ஏற்கனவே அதிமுகவுக்கு மறுக்கப்பட்ட இடத்துல தாவக அந்த இடத்த கொடுத்தது தப்பு. 10,000 பேர் தான் கூடுவாங்கன்னு சொன்ன இடத்துல கிட்டத்தட்ட 27,000 பேர் கூடுனாங்க. கூடும் வரை நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்கிறது ஒரு கேள்வி எழுது. அங்கு நம்பர் இல்லாத ஆம்புலன்ஸ் வந்தது, அப்புறம் தடியடி நடத்தினது, இரவோடு இரவாக அவங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணது எல்லாமே அரசு மீது, தமிழ்நாடு அரசு மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கனால சிபிஐ கொடுத்திருக்காங்க. பொதுவா சிபிஐக்கு கொடுத்துறதுனால சிபிஐ வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்குன்னு எனக்கு முன்பாக பேசிய ஒரு நண்பர் சொன்னாரு. அது வந்து உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கிற செயல். எப்படின்னு கேட்டா, ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது. ஏற்கனவே எஸ்ஐடின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க, அது அப்பீலபிள். அந்த எஸ்ஐடி மேல நம்பிக்கை இல்லாம தான் அவங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சிபிஐன்னு கொடுத்து உச்ச நீதிமன்ற ரிட்டையர்டு இந்த ஜட்ஜி தலைமையில தான் அமைச்சிருக்காங்க. அப்படின்னா அது மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றதுங்கிறது நீதிமன்ற அவமதிப்பாகும். இதை முதல்ல வலியுறுத்தினது. ஏன்னா இந்த அரசாங்கம் எந்த கொடுமையும் செய்யும், இந்த அரசாங்கத்திட நியாயம் கிடைக்காது. ஏன்னா ஒரு முதலமைச்சர் ஒரு விசாரணை குழுவை அமைச்சிடுறாரு. ஒன்மேன் கமிஷன் அமைச்ச பிறகு அதிகாரிகள் வந்து எல்லாரும் உட்கார்ந்து ஒரு தவறும் நடக்கலன்னு சொன்ன பிறகு அந்த அமைச்சர் அந்த அதிகாரிகளுக்கு கீழ்பட்ட ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் எஸ்ஐடியை நடத்தினா எப்படி நியாயம் கிடைக்கும்? எப்படி அசராக்காருக்கு உண்மையை வெளிக்கொண்டு வர முடியும்? சீஃப் செக்ரட்டரி ரேங்க்ல இருக்கிற அதிகாரிகள் உட்கார்ந்து எந்த தவறும் நடக்கலன்னு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்க முடியும்? ஏற்கனவே ஒரு நபர் கமிஷன் அமைச்ச பிறகு அதிகாரிகள் எப்படி பேட்டி கொடுக்க முடியும்? இதெல்லாம் கேள்வி, இதெல்லாம் சட்ட வினாக்கள். இதைத்தான் உச்ச நீதிமன்றம் கருத்தில் கொண்டு கொடுத்திருக்கு. எனக்கு இதுல ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, கருணாநிதி அடிக்கடி சொல்வாரு, உச்சியில் ஒருவன் இருக்கிறான் அவன் பார்த்துக் கொள்வான்னு அடிக்கடி நீதிமன்றங்கள் குறித்து பேசும்போது சொல்வாரு. இப்போது உச்சியில் இருக்கவன் பார்த்துக் கொண்டான், அது உச்ச நீதிமன்றம். எனவே உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுத்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிரான 7வது தீர்ப்பு. அதாவது ஒரு அரசாங்கம் தன்னுடைய சொந்த போலீஸை வச்சு செய்யறது முறை இல்லைன்னு நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி அமைச்சாலே அசிங்கம். அதுபோல கள்ளக்குறிச்சியில சிபிஐ, தற்போது வந்து ஆம்ஸ்ட்ராங் வழக்குல சிபிஐ, அதுபோல வந்து மதுரையில கிட்னி விஷயத்துல ஒரு எஸ்ஐடி கொடுத்திருக்காங்க. அதுபோது அஜித்குமார் வழக்குல சிபிஐ. அதனால இந்த அரசாங்கம் போலீஸ் கட்டுப்பாட்டு போலீஸை நான் போலீஸ் அதிகாரிகளை குறை சொல்ல விரும்பல. ஏன்னா உத்தரவிடுகிறவர் தவறா இருக்கும்போது பாவம் அவர்களெல்லாம் எய்தவன் இருக்க அம்பை நோகக்கூடாது என்பது. எனவே இப்பொழுதும் சிபிஐ அதிகாரிகள் முறைமையாக இதை விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வார்கள் என்று நான் நம்புகிறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு தொலைபேசி